அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அனிந்திகா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு பிடித்த சுதந்திர போராட்ட வீரர் மகாகவி பாரதியாரை பற்றி பேச போகிறேன். மண் விடுதலையும் பெண் விடுதலையும் தேச விடுதலையும் பாடி ஒரு மனிதனுக்கு மொழி பற்றும் தேச பற்றும் மிக மிக முக்கியம் என்று கூறிய தித்திக்கும் செந்தமிழை வாயார பாடிய நம் மீசைக்கார கவிஞனாம் மகாகவி பாரதியாரை பற்றி இங்கு கூற விளைகிறேன். 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் தூத்துக்குடியில் உள்ள எட்டயாபுரத்தில் சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மையார் அவர்களுக்கு மகனாக பிறந்தார் நம் பாரதி. இவருடைய பெயர் சுப்பிரமணியன். தம் 11ஆம் வயதில் மிக அருமையாக கவி பாடிய இவரை வாழ்த்தி எட்டயாபுரம் மன்னர் பாரதி என்னும் பெயரை சூட்டினார். நம் பாரதம் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருப்பதை எண்ணி நெஞ்சம் பொறுக்குதிலே என விடுதலை உணர்வு மிக்க பாடல்களை பாடி மக்களை தட்டி எழுப்பினார். என்று தனிந்து சுதந்திர தாகம் தனி ஒருவனுக்கு நான் விளைகிறேன், ஜனத்தினை அழைத்திடுவோம், அச்சமில்லை அச்சமில்லை போன்ற பல பாடல்களை பாடி சோர்ந்து கிடந்த பல இளைஞர்களை கூட எழுந்து உட்கார வைத்து சுதந்திர தாகத்தை தூண்டி அவர்கள் மனங்களை உழுதவர் மகாகவி. கோணாதே குனியாதே என்று தன்னுடன் இருந்த இளைஞர்கள் கூட வளைய விடாமல் ஒரு இராணுவ வீரனை நடந்து புரட்சியாளர். இந்திய பத்திரிகையில் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக மக்களிடையே பல எழுச்சூட்டும் கட்டுரைகளை எழுதி வெளியிட்டதுக்காக அவரை சிறையில் அடைத்தனர். நாம் அடிமைப்பட்டு உள்ளோம் என்பதை மறந்து ஜாதி இனம் மொழி போன்றவற்றால் மக்கள் பிரிந்திருந்தனர். அதனை கண்டு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கி அனைவருக்கும் தாழ்வே என்று மக்களிடம் ஒற்றுமை உணர்வை வளர்க்க பாடுபட்டார். நாம் வேற நாட்டவரின் பிடியிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நம்மிடம் ஒற்றுமை இருக்க வேண்டும், ஒற்றுமையே பலம் என்று விடுதலை போருக்கு மக்களை தயார்படுத்தினார். நாம் பிறந்த நாட்டின் மீது நாம் கொள்ளும் தேசப்பற்றி நம் தாயின் மீது இருக்கும் பற்றுக்கு சமமாக இருக்கும் என்பதை ஆழமாக மக்கள் மனதில் விதைத்து மறைந்த மகாகவியை மனதில் நிறுத்துவோம். நன்றி.